தேவா, ம். முயலுக்கு ஏதாவது பேர் வச்சிருக்கியா தேவா? முயலுக்கு பேர் வைக்கல, நிறைய இருக்கிறதுனால கவுண்ட் மறந்துடும்னா. ஏதாவது இண்டிவிஜுவலா பேர் வச்சு உன்னோட ஃபேவரட் என்னது இதுல? என்னோட ஃபேவரட்னு எடுத்துக்கிட்டா அந்த ஒண்ணு உள்ள படுத்துருக்கு வெள்ளையம்மா. அது மட்டும் வெள்ளையம்மாவா? ஆமா. ஓகே, இதை எடுத்து கீழே விட முடியுமா? கீழே விடலாம். எல்லாத்தையுமே கீழே விட்டுறவா? இல்லமே. அழகா இருக்கும். கையை கடிக்குமா? கடிக்கும். காது வலிக்காதா அதுக்கு? காது அப்படிதான் பிடிச்சி தூக்குவாங்க. அப்புறம் அந்த இல்ல நாய் கடிக்குது. ஏய் பப்பி ஓடு. பப்பி, இதுதான் என்னோட ஃபேவரட் வெள்ளையம்மா. இவங்களா? ஆமா. வெள்ளையம்மாங்க ஆளுக்கு வயசாயிருச்சு. வயசாயிடுச்சா? இந்த குட்டியில அவங்க தான் போட்டாங்களா? ஆமா. அனி நாயை போய் வம்பளுக்கு போதுங்க நீ. இது காது பிடிச்சா அதை தூக்கணும். அது முதுகுல ஒரு தோலை பிடிச்சி தூக்குவாங்க. நமக்கு அந்த மாதிரி தூக்க வரல. ஓகே ஓகே. அதனால நம்ம அப்படி காதை பிடிச்சிக்கிறது. மொத்தம் எத்தனை உருப்படி? 7 5 ஓடாதுறாங்க. கம்பி வழி தாண்டி ஓடுமா? இல்ல ஓடிடுமா? ஓடிடும் சொல்லிட்டு இப்படி விட்டுற பாக்க அழகா பிடிக்கிறதுக்கு. இதெல்லாம் என்னென்ன சாப்பிடுந்தேவா? புல்லு, முட்டைக்கோசு இலை, காலிஃபிளவர் இலை. கீழே இருக்காங்கல்ல? கீழே இருக்கிறது ஒரு பேரு. அவங்க கொடுத்தன இருக்காங்களா? ஆமா. அது அவங்களோட. ஓகே ஓகே. பப்பி அண்ணி, நீங்க ரன்னிங்ல போறீங்க? சரி. பியூட்டிஃபுல்லா இருக்கா. இது என்னென்ன சாப்பிடணும்னு சொன்னீங்க? புல்லு, ஓகே, முட்டைக்கோசு இலை, காலிஃபிளவர் இலை. புல்லு எந்த மாதிரி சாப்பாடு வச்சாலும் சாப்பிடும். புல்லு எந்த மாதிரி புல்லு? அரையம்புல்லு. எப்படி ஆர்டர் கொடுத்துருவீங்களா? இல்ல நம்ம போய் புடிங்கிட்டு வர்றதுதான். புடிங்கிட்டு வர்றதா? புடிங்கிட்டு டெய்லியும் புடிங்கிட்டு வர எவ்வளவு நேரம்? எங்க போய் புடுங்குவீங்க? ஆத்து பக்கம், தோட்டத்து பக்கம். ஆத்து பக்கமா? இப்ப இதுக்கு ஃபுட் இருக்கா? ஃபுட் இருக்கு. இப்ப இன்னொரு ரவுண்ட் போய் புடிங்கிட்டு வரணும். ஓகே. அங்கெல்லாம் போகுது. பாம்பு தொல்லை எதுவும் வந்திருக்கா இது வரைக்கும்? பாம்பு தொல்லைகள்னா இருந்துச்சு. ஏன்னா முயலோட ஸ்மெல்லுக்கு பாம்பு அதிகமா வரும்னு சொல்லுவாங்க. இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு பாம்பு ஒண்ணு சட்டையை கழட்டி விட்டு போயிருந்துச்சு. வாசப்படியில. பாம்பா? அது சும்மா குட்டி எப்பயாவது வரும். எவ்வளவு பெரிய பாம்பு இருக்கும்? அது ஒரு 3 விரல் சைஸ் இருக்கும். 3 விரல் சைஸ். அகலம்? குண்டு. ஓகே ஓகே. பார்க்க செம அழகா இருக்கு. இவங்க எந்த இலையா இருந்தா முட்டைக்கோசு இலையா? முட்டைக்கோசு இலை. காட்டு முயலுக்கும் வீட்டு முயலுக்கும் என்ன வித்தியாசம் தேவா? காட்டு முயல்னா காட்டு முயல அது வேற பேர் சொல்லுவாங்க. அது ரேபிட் வராது. ஹேர் ஏதோ சொல்லுவாங்க. ஹேரா? ஆமா. ஹேர்னா மயிர் தேவா. அப்படி வர வாய்ப்பு இல்லையே. பாரு, நெட்ல எடுத்து பாரு. ஓகே. காட்டு முயலுக்கு வேற பேரு, வீட்டு முயல். இது ரேபிட், அது ரேபிட். அது ஹேர்பிட். ஹேர்னு ஏதோ வருமா? சரி ஓகே, நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு எடிட்டிங் பண்ணப்ப போட்டுடலாம். சரி வாங்க, நம்ம புல்லு புடுங்க போலாமா? வாங்க போலாமா? ஓகே மக்களே, நீங்க பாத்துருப்பீங்க அந்த கியூட்டான முயல்களுக்கு எல்லாம் இப்ப நம்ம போய் என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு ஆத்து பக்கம் போய் புல்லு புடுங்க போறோம். சோ அது ஒரு அட்வென்ச்சரான பாதையா இருக்க போது போல. இப்ப நம்ம எங்க போறோம்? ஆத்துக்கு புல்லு புடுங்க போறோம். ஆக்சுவலா நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க போயிட்டு இருக்கோம் தேவா? முயலுக்கு புல்லு புடுங்க. முயலுக்கு புல்லு புடுங்க. அதோட நம்ம சேனலுக்கு ஒரு மைக் ஒன்று வாங்கியிருக்கோம். அந்த மைக் உங்களுக்கு கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ கரெக்டா தெரியுதான்னு பாத்துருங்க. தேவா, நீ மைக் டெஸ்ட் பண்ணிடு. மைக் டெஸ்டிங் 1 2 3. ரைட்டு. எந்த லொகேஷன் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புல்லு புடுங்க எல்லா இடத்துலயும் இருக்குதேவா. அப்புறம் பர்டிகுலரா எங்க கூட்டு போற? ஆத்துக்கு தான் நம்ம புல்லு புடுங்க போறோம். அதோட அந்த ஆத்தோட சினாரியோ இப்ப டைம் ஒரு மாலை வேலை. நீங்க அங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுதான் தட்சிணாமூர்த்தி கோயில். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் செம அழகா இருக்கும். அவங்க எல்லாம் யாருதேவா? சிலம்பம் சொல்லி கொடுத்து. சிலம்பம். ஓகே ஓகே. அங்க நீங்க கிட்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க. அவங்க சிலம்ப கிளாஸ் வருங்கால சிலம்பத்துல சாதிக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் இருக்காங்க. டிஷர்ட் மட்டும் கொஞ்சம் மாத்திருக்கலாம். என்னதுவா? நல்லா தான்டா இருக்கு. எதுக்கு டிஷர்ட்? இருட்டுக்குள்ள யாராவது ஓடி போல கட்டுப்பிடிக்கிறதுக்கா அப்படிங்கிறியா? ரைட்டு. நீங்க இந்த சினாரியோவை பாருங்களேன், அட்டகாசமா இருக்கு. சொர்க்க பூமிம்பாங்களே. பாதையே ரொம்ப அழகா இருக்கு.
தேனினா தேனி தான் தேவா. இங்கதான் நம்ம புல்லு கொடுக்குற லொகேஷன். இன்னும் உள்ள போகணும். இன்னும் உள்ள போகணுமா? ஓகே. இருக்கா என்னன்னு தெரியல. பாதை 2 பாதையா பிரியுது. அதெல்லாம் இப்படியே போனா ஆறு வந்துரும் அப்படிதானே? இன்னைக்கு ஒரு குடி இல்லடா ஒரு செம. இந்த பாதையில இப்படியே போனோம் அப்படின்னா ஆறு வந்துரும். இன்னைக்கு ஒரு ட்ரிப்பு தான் போக போறோம். ரொம்ப அட்வென்ச்சரஸான ஒரு ட்ரிப்பு. ஆத்துல நிறைய தண்ணி வந்துட்டு இருக்காதவா? இல்ல இப்ப கொஞ்சம் கம்மியாயிடுச்சா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்திருந்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும். வீரபாண்டி எல்லாம் தண்ணி போனது. ஆமா, நியூஸ்ல வேற போட்டிருந்தாங்கல்ல. போன வீடியோலயே ரெஃபர் பண்ணிருப்போம். வண்டி பேரி கட்டலாமா? வண்டியா? இப்படி பட்டி நம்ம வண்டி நிற்கிறா. நம்ம வண்டிடா. நம்ம வண்டியா? நம்ம பசங்க தானா? ஓகே. ஆல்ரெடி நம்ம பசங்க இங்க ஆட் போட்டுட்டாங்க. போய் அது வேணாதவா? வேணாம். கொஞ்சம் ஆமா, கொஞ்சம் நம்ம இடத்த பழகிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் பசங்களை ஆட் பண்றது. என்னதவா? அதுவும் ஓகேதான். ஆமா. அங்க ஒரு R15 நிக்குது பாத்தீங்களா? எங்க? அதோ அங்க. அங்கயா? ஆமா, நம்ம வண்டி தான். அப்படியா? நல்லா இருக்கு. ஏன் இங்கே நிப்பாட்டிட்டாங்க அந்த வண்டிய? அங்க கீழே கொஞ்சம் மழை பெஞ்சு அரைச்சதுனால கீழே போக முடியும். ஓ, ஆறு தெரியுதா உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து? தேவா, என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, ஈவினிங் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தா நல்லா இருக்கு தேவா. நல்லா இருக்கும் லொகேஷனா. அதுல இந்த மாதிரி டைமிங்ல வீரப்பையனார் கோயில் போகணும்னா சூப்பரா இருக்கும். வீரப்பையனார் கோயிலா? ஓகே. என்ன ரிட்டர்ன் வரதுக்குள்ள இருட்டாயிரும். அப்படியா? எது நம்ம ரிட்டர்ன் ஆட்டோல வர்றத சொல்றியா இல்ல டூ வீலர்ல? டூ வீலர்லயா? ஆமா. சரி, ஓகே. இந்த இடத்தை பத்தி ஏதேனும் சிறப்புகள் இருந்தா சொல்லு தேவா. என்னடா திருடுற? சிறப்பு என்ன? ஸ்டிக்கர் ஆட்டே போறியா? நம்ம வண்டி தான், திருடல. நம்ம வண்டி தான். பசங்க உள்ள இருக்காங்களா? எஸ். தேவா, பேக்ல இருந்து கேமரா எடுத்தா ஒரு வைபா இருக்கு தேவா. பாட்டு போட்டு எடிட் பண்றேன். லாலே லாலே லாலா. தேவா, நான் கேமரா எடுத்துக்கிட்டா வரேன். ஏன்னா புல்லு புடுங்க தானே வந்திருக்கோம். இந்த ஆத்தோட சினாரியோவே பார்க்க நல்லா இருக்கு. இது கொஞ்சம் இறக்கமான பகுதி. பார்த்து வா. ஓகே. மாடி வந்தாச்சு. ஸ்டெபிலிட்டி என்னன்னு அடி வாங்கிடுவோம். இது நம்ம கேமராக்கு ஒரு டெஸ்டிங் வீடியோவா எடுத்துக்கலாம் தேவா. தேவா, இது எந்த ஆறு? இது மேல கோயிலுக்கு மேல இருக்காரு. கோயிலுக்கு மேல இருக்காரா? இது பேர் ஏதாவது தனிப்பட்ட பேர் ஏதாவது இருக்கா? தனிப்பட்ட பேருன்னா சின்ன பிள்ளையில இருந்து இது வந்து சிங்கப்பூர் அம்மா கிடங்குன்னு சொல்லுவாங்க. சிங்கப்பூர் அம்மா கிடங்கா? சரி, ஓகே. இப்ப நம்ம வந்த விஷயத்த பத்தி கொஞ்சம் பேசுவோம். இன்ஃபர்மேட்டிவாவும் கொண்டு போவோம். இப்போ முயல் வளர்க்குறோம்ல. ஆமா. அது எதுக்கு, ஹாபிக்கு வளர்க்குறியா இல்ல சேலுக்கு வளர்க்குறியா? அது ஹாபிக்கு வாங்கினது. இப்ப கொஞ்சம் அதிகமாயிருச்சு. அப்படியா? ஆமா. ஓகே. அதை விற்கலான்னு ஐடியா இருக்கா? விற்கலான்ற ஐடியா இருக்கு. வளர்க்குற மாதிரி இருந்தா வித்தரலாம். வளர்க்குற மாதிரி இருந்தா யாரும் வளர்க்குறத கேட்டா கொடுக்கும். சரி சரி. முயல் வளர்க்குறதுல ஏதாவது கத்துருக்கியா? கத்துக்கிறது என்ன, அதுல பெருசா நோய் எதுவும் தாக்கல. முயலுக்கு இது வரைக்கும் நோய் எதுவும் தாக்கல. ஓகே. நாட்டுக்கோழி வளர்த்தா அதுல ஏகப்பட்டது அடி ஆயிடுச்சு. சரி. இதுல வந்து அந்த அளவுக்கு நோய் தாக்கலையா? அது ஒண்ணுதான் கத்துக்கிட்டது. வேற என்ன இருக்கு? ஓகே ஓகே. லொகேஷன் பாருங்களேன், செம்ம அழகா இருக்கு. இதான வைகை ஆத்தோட ஜாயின் ஆகுது. வைகை டேமோட போகுதுல. ஆமா. நம்ம ஒரு நாள் வைகை டேமுக்கு போய் ஒரு vlog எடுப்போமா? போலாம். தேவா, அந்த வீட்டுல கூண்டு பார்த்தேன். கூண்டு வந்துட்டு சின்னதா இருக்கு. வேட்டி கரெக்டா தான் இருக்கு. கூண்டு வந்துட்டு சின்னதா இருக்கு தேவா. எக்ஸஸா அடிக்கலாம்னு ஏதாவது ஐடியா இருக்கா? இருக்கு. கூண்டு எப்படி நீயே அடிக்க போறியா இல்ல? நமக்கு வெல்டிங்ல அனுபவம் இல்லையே. வெல்டிங்ல அனுபவம் இல்லையா? இந்த ஆத்துல சமைச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இந்த நான் கறி காணாம போச்சுன்னு சொன்னல அன்னைக்கு. ஆமா. அதான் அந்த மரத்து கறியில. அந்த மரத்தை இப்ப காட்டாத. ஓகே. கேங் வர உட்காந்துருக்காங்க. கேங்ஸ். இந்த ஆத்துல நார்மலாவே இவ்வளவு தண்ணி போகுமா? நார்மலா இது மழை பெஞ்ச டைம்னால அவ்வளவு தண்ணி போகுது.
மழை இல்லைன்னா கொஞ்சம் கம்மியா போகும். ஓகே ஓகே, அருமையா இருக்கு இடம். இப்ப நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் புரியல. ஆக்சுவலா வீட்டுல முயல் வளர்த்துட்டு இருக்கோம். அதுக்கு புல்லு புடுங்க தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். முயல் வேற என்னென்னலாம் சாப்பிடுங்கவா? புல்லு சாப்பிடும். புல்லா? ஆமா. இது மாதிரி புழுக்கலாம். ஆமா, தேவை உள்ள புல்லு தேவை இல்லாத புல்லுன்னு எப்படி பார்த்து புடுங்குறது? நீ புடுங்குறது பூராமே தேவையில்ல புல்லுவேன். தேவையில்ல புல்லா? ஆமா, அது எல்லாமே சாப்பிடும். இது எப்பவுமே மார்க்கெட்டுக்கு போய் எல்லாம் எடுத்து வந்துருவேன். ஓகே. இன்னைக்கு கொஞ்சம் இந்த அரளி விதை புல்லு அது மாதிரி ஏதாவது இருக்கா? ஆபத்தான சாப்பிடும். இல்ல ஆபத்தான புற்கள் சாப்பிட்டோன்னே அது விஷம் மாதிரி பயன்படுற மாதிரி முயலுக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் கொடுத்து பார்த்தது. ஏன்னா எல்லாமே பச்சை பசங்க தான் இருக்கு. ஆமா. எவ்வளவுக்கு வாங்குனீங்க முயல்? எவ்வளவுக்கு வாங்குனீங்க? இப்ப எவ்வளவு முயல் இருக்கு? இதை நம்ம முயல் வளர்ப்புலதான் இந்த வீடியோ கேட்டகரி போட போறோம். அதனால உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கருத்துக்கள்னா என்ன? அன்னைக்கு வந்து அதோட உங்களுக்கு முயல் வளர்ப்பை பத்தி ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு டிப்ஸ் கொடுங்க. என்னதேவா? கன்ஃபார்மா. ஓகே, கன்ஃபார்மா டிப்ஸ் கொடுங்க. எல்லா டிப்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். சொல்லுதேவா. அன்னைக்கு ஸ்டார்டிங்ல முயல் கூண்டு சும்மா இருக்குன்னு முயல் வாங்கினேன். கூண்டு சும்மா இருக்கு? கூண்டு சும்மா இருக்குன்னு முயல், கூண்டுக்காக முயல் வாங்கின கேட்டகரியா? ஓகே. அப்ப போய் அங்கிட்டு ஒரு 10-15 நாளா தேடி அலைஞ்சு கிடைக்கல. அப்புறம் ஒரு கடையில இருந்துச்சு கறிக்கு வந்த முயல். ஓ, கறி வெட்டுறதுக்கு கறிக்கடையில. ஓ, கூண்டுல போட்டு கறி. ஓகே ஓகே. அதுக்கு வச்சிருந்ததை சரி பார்த்துட்டு ஆசைப்பட்டு ஒரு 2 முயல் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அது கிலோ கணக்கு. கிலோ 2 முயலா? ஜோடின்னு கேட்டு வாங்கினியா? ஜோடின்னு கேட்டு வாங்கல, இருந்தது 2 தான் இருந்துச்சு. கறிக்கு வச்சிருந்த மத்ததெல்லாம் அறுத்துட்டு 2 இருந்துச்சு. ஓகே. இப்ப கேட்ட உடனே கிலோ 700 ரூபா அப்படின்னாரு. சரி, நானும் தேடி அலைஞ்சு பார்த்துட்டேன், கிடைக்கல. அதனால சரி இதை புனி வாங்கிட்டு போவோம் அப்படின்ட்டு கிலோ 700 ரூபான்னு ஒரு முயல் வந்து 2.5 கிலோ. அப்படியா? 2 சேர்ந்து 5 கிலோ. ஓகே. அப்புறம் மொத்தமா சேர்த்து 3,500 சில்லறை வந்துச்சு. 3,500 சில்லறையா? ஆமா, 3,500 ரெண்டுமே சேர்த்து. ஆமா. ஓ, 2 முயல் 3,500 ரூபாயா? அவ்வளவு ரேட் வருதா? ஆமா. ஓகே ஓகே. அவ்வளவு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த கறிக்கு வச்சிருந்த முயல் அது குட்டி போட்டுதான் இவ்வளவு. 2 முயல் இவ்வளவு. ஆமா, அந்த 2 முயல் குட்டி போட்டதுதான் அவ்வளவு முயல். பாருங்க மக்களே, 2 முயல் வாங்கிட்டு வந்து இப்ப நம்ம கூண்டுல பார்த்த எல்லா முயலும் குட்டி போட்டிருக்காமா. அப்படின்னா அது நல்ல பிசினஸ் எடுத்துக்கலாம். எத்தனை மாசம் ஆயிருக்கும்? 3 மாசம் கூட ஆயிருக்காது. 3 மாசம் கூட ஆயிருக்காதா? ஆமா. 3 மாசத்துல இப்ப எத்தனை குட்டி இருக்கும்? குட்டினா 8, 13, 12 குட்டி இருக்கு. 12ஆ? ஓகே. கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு முன்னாடி வாங்கி 3 மாசத்துல 12 குட்டி. ஒரு கிலோ என்ன விலை தேவா இப்போதைக்கு முயல்? கிலோ தான் 700 ரூபா சொல்றாங்க. ஆமா. இதுல ஃபாரஸ்ட் ஆபீசர் அது மாதிரி எல்லாம் வீட்டு முயலுக்கு இல்ல? வீட்டு முயலுக்கு இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், அதனால எனக்கு தெரியல. ஆனா ஃபாரஸ்ட் பிரச்சனை இருக்காது. ஆமா, ஏன்னா நிறைய கடையில முயல் வளர்த்து பார்த்துருக்கோம். ஆமா. இப்போதைக்கு ஃபாரஸ்ட் ஆபீசர் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். வீட்டு முயல் தானே. வீட்டு முயலுக்கு ஃபாரஸ்ட் ஆபீஸ் பிரச்சனை இருக்காது. ஆனா காட்டு முயலுக்கு கண்டிப்பா காட்டு முயல் சொருகி விட்டுருவாங்க. ஃபுல்லா சுத்தி ஃபாரஸ்ட். ஆமா, தூக்கி சொருகி விட்டுருவாங்க. சரி, ஓகே. நம்ம முயல் வளர்ப்பு பத்தி கண்டினியூ பண்ணலாம். சொல்ல வந்த விஷயம் தான், கிட்டத்தட்ட 3 மாசத்துல 12 குட்டிகளுக்கு மேல போட்டிருக்கு. 1 கிலோ 450 ரூபாய் வீதம். 650 வீதம். 650 ரூபாய் 1 கிலோ வீதம். பாத்துக்கோங்க, நல்ல பிசினஸ் தான். நல்லா ஹேண்டில் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதான தவா சொல்ல வர. நல்ல வருமானம் இருக்கு. இது வரைக்கும் நான் சேல் பண்ணல. சேல் பண்ணல. பேசாம நம்மளே கறிக்கடை போட்டா என்ன? முயல் கறிக்கடை அப்படி தனியா இருக்காதா? கறிக்கடை வேணாம், வளர்க்கறதுக்கு ஆசைப்பட்டு வளர்த்துட்டு இருக்கோம். ஏன்னா பார்க்கவே ஒரு முயலும் அழகா இருக்கு. அதை எப்படி வெட்ட மனசு வருன்றீங்க? ஆனா செஞ்சு வச்சா சாப்பிடலாம். அது டேஸ்ட் வைஸா? ஆமா. ஓகே. இப்ப புல்ல அவ்வளவுதானா? இன்னும் 12 முயலுக்கு இன்னும் புடுங்கணும். அங்கெல்லாம் இருக்கு, அதை ஏன் புடுங்கல? இங்க இருக்கு, புடுங்கணும். கட்டி வைக்கலான்னு பார்த்தேன். ஓ, இந்த துணி இருக்கு பாரு. இது நிறைய தடவை புல்லு புடிங்கி வச்சு மறந்துட்டுலாம் போயிருக்கேன். மறந்துட்டு போயிருக்கியா? கொண்டு வரும்போதே கயிறு ஏதாவது கொண்டு வர வேண்டியதானே? இது ஒரு விதமா கீரை தான். கீரையா? என்ன நம்ம சாப்பிடலாம்? மனுஷன் சாப்பிடலாம். ஓ, இது ஏதோ ஒரு கீரை சொல்லுவாங்க, பேர் முடக்கத்தான். அது இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இந்த காட்டுல மூலிகை செடிகள்லாம் நிறைய இருக்கும்ல தேவா? மூலிகை செடிகள்னா முடியாது. பெரண்டை, ஓகே, அந்த மாதிரி வெயில் காலத்துல கள்ளிப்பழம் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. கள்ளிப்பழம். ஆமா ஆமா, கத்தாழப்பழம். அந்த மாதிரி இந்த செவுத்துல தேய்ச்சிட்டு ரெட் கலரா இருக்கும்ல, தொண்டை முள்ளுன்னு ஒண்ணு இருக்கும்.
அந்த இது இருக்கு, பிரண்டை இருக்கு. அதெல்லாம் கிராமத்துக்கே உரிய விஷயங்களா? அப்புறம் நகரத்துலயும் இருக்குமா? அது நகரத்துகள்ல தெரியல, இந்த ஏரியாவுல நிறைய இருக்கு. நிறைய இருக்கா? ஓகே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஏரியாவுல வந்து ஒரு கிழங்கு ஒண்ணு இருக்கும். கிழங்கா? ஆமா. என்ன கிழங்கு? அந்த கிழங்கு பேரு சரியா ஞாபகம் இல்ல. உருளைக்கிழங்கா? உருளைக்கிழங்கு இல்ல. சரி. அந்த கிழங்கு வந்து பேர் சரியா ஞாபகம் இல்ல. அது வந்து பால் டாயில் தயாரிக்கிறதா சொல்றாங்க. பால் டாயில்? ஆமா. ஓகே ஓகே. அது அப்பவே இப்ப புடுங்கினது வந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி புடுங்கிருக்கோம். பின்னாடி ஒருத்தர் குளிச்சுட்டு இருக்காரு. 18+ டிஸ்க்ளைமர் போடணும். இங்கிட்டு வா தேவா. இப்போதைக்கு நான் பொது அறிவா ஒண்ணு சொல்ல போறேன் தேவா. இந்த செடிகள் இருக்குல்ல, கருவேலை செடி. எதிரிகள் என்ன பண்ணாங்களாமா, நம்ம நாட்டை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நாட்டை ஏதாவது பாதிக்கப்பட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடிகளோட விதைகள்லாம் மேல ஹெலிகாப்டர்ல இருந்து தூவி விட்டாங்களாமா, எல்லா இடத்துக்கும் பரவுற மாதிரி. கேள்விப்பட்டிருக்கேன். நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையா பொய்யான்னு தெரியல. இது வந்துட்டு நிலத்தடி நீரை வந்துட்டு நிறைய எடுத்துக்குமா, தண்ணியை ஊத்தி வத்த வச்சிரும். நிறைய எடுத்துக்குமா. இன்னும் நிறைய பாத்தீங்கன்னா இந்த செடி எதுக்கு இருக்குன்னே தெரியாது. ஆமா, எல்லா இடத்துலயும். அதுல இருந்து தான் நம்பினேன், ஓ அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்களாமா, இந்த போலீஸ் கேஸ் இருக்குல்ல தேவா, போலீஸ் கேஸுக்கு நீங்க வந்துட்டு தண்டனை கொடுக்கணும்னா நீங்க இந்த மரத்தை இவ்வளவு வெட்டுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்களாம். அது உண்மையா? நான் ஒரு சில படங்கள்ல பாத்துருக்கேன். படங்கள்ல அது தெரியல. ஆனா கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து கருவேல முல்லை பூரா அழிக்கணும்னு சொல்லி அழிச்சாங்க. கருவேலை இதுதான் சொல்றீங்க? இதுதான் கருவேலை? இதுதான் கருவேல முல்லை. ஓ, அழிக்கணும்னு சொல்லி அவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி ஏகப்பட்ட இடத்துல அது எத்தனையோ கோடி கணக்குல ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனா இன்னும் அதை முழுசா அழிக்க முடியல. இருந்தும் எந்த பயனும் இல்லை அப்படிதானே? ஆமா. நம்ம வந்துட்டு என்ன பண்றோம்னா 100K சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா இந்த கருவேல மரங்கள்ல 100 கருவேல மரங்களை நம்ம கஷ்டப்பட்டு சொந்த முயற்சியில நம்மளே வெட்டோம். நம்மளே வெட்டுறோம். 100K சப்ஸ்கிரைபர் அடிச்சுச்சுன்னா 100 கருவேல முள். இது தேனிக்காக தேனிக்காக இப்போதைக்கு நம்ம தேனிக்காக பண்றோம். அப்புறம் 1 மில்லியன்லாம் போகும்போது எந்த ஊருனாலும் இறங்கி கருவேல முட்களை வெட்டுறதுக்குன்னே தனியா ஆட்கள் போட்டு நம்ம உலகத்தை காப்பாத்துறோம் தேவா. அப்படின்றியா? ஆமா, ஆத்தாரம் புல்லு பிடிக்கிட்டு உலகத்தை காப்பாத்துறோமா. நீங்க சும்மா இருங்க, நீங்க பேசுறது இரிட்டேட்டிங்கா இருக்கு. சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. சரி ஓகே, உலகத்தை காப்பாத்த ஒரு சின்ன முயற்சி. நீங்களும் கண்ணுக்கு தட்டுப்பட்ட ஒரு கருவேலம், யார் மேலேயாவது கடுப்பா இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு கருவேலம் உள்ள போய் போட்டு தைக்கிறேங்க. கோவமும் நல்லா இருக்கு. கோவமும் கம்மியா இருக்கு. நல்லா இருக்கு. கோவமும் குறையும். ஆமா, நாட்டுக்கு நல்லதும் நடக்கும். அதனால கருவேல முட்களை அழிப்போம், நாட்டை காப்போம். மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், கருவேல முட்களால ஆபத்து தானே? ஆமா. நம்ம வாட்டுக்கு நல்ல மரத்தை 100 வெட்டிவிட்டு போட்டு தள்ளிட்டு போறாங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதேவா. இந்த இடம் லொகேஷன் நல்லா இருக்கும். எனக்கு பொழுது போல வீட்டுல ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருக்குன்னா வந்து உட்காந்துருவேன் நம்ம பாட்டுக்கு இந்த இடத்துல. அந்த மரத்துக்கடியில உட்காந்து ஆத்த பார்த்துட்டு உட்காந்துருந்தோம்னா அது நல்லா இருக்கும். குருவிகளோட சத்தம். புல்லாங்குழல் ஏதாவது வாசிப்பியா? புல்லாங்குழலாம் அந்த புற்கள்லாம் சாப்பிடாதா? கோரை புற்கள் சாப்பிடாது. ஏன் தேவா? இங்க ஆழமெல்லாம் எவ்வளவு இருக்கும்? ஆழம் இது இந்த இடம் 3 ஆள் மட்டும் இருக்கும். புரியல. 3 ஆள். அது என்ன 3 ஆள் மட்டும்? எனக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையே. 3 ஆள் மட்டும். நானும் ஒரு ஆள் தான், நீயும் ஒரு ஆள் தான். 5 அடி 5 அடி இருக்கும். 5னா 3 ஆள் மட்டும் ஒரு 15 அடி கணக்கு. 15 அடி கூட தான் இருக்கும். ஓகே. கல்லு முள்ளு எல்லாம் இருக்குமா உள்ள? பாறைகள், அடிச்சு வந்த மரங்கள் இருக்கும். ஓ, அப்புறம் முக்கியமான விஷயம் தேவா, இந்த இடத்துல ஹாரரான விஷயங்கள்லாம் இருக்கா? ஹாரரான விஷயங்கள் அது பொதுவா 6நாலே ஒரு பயம் இருக்கும். பேய் இருக்கும் அங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். 6னா நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். இங்க முனியும் இருக்கு பேயும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியா? முனி சாமி கூட சேர்ந்தது. ஆமா, முனினா சாமி தானே? ஆமா. ஓகே. பேயும் இருக்கு. இந்த ஆத்துல டெட் பாடிஸ் எல்லாம் மிதந்து வரும். அதெல்லாம் நிறைய. இப்ப கூட வைகை டேம்ல ஒரு 3 பாடி எடுத்தாங்கல்ல, அந்த வெள்ளப்பெருக்கு. 2 குழந்தைங்க உட்பட. குழந்தைங்களா? ஆமா. என்ன ஏஜ்ல இருக்கும்? அதெல்லாம் நியூஸ்ல வந்துருச்சுல? ஆமா, நியூஸ்ல வந்துருச்சு. ஓகே ஓகே. இந்த ஆறெல்லாம் யாராவது வெட்டி இருப்பாங்களா இல்ல அதுவா வந்திருக்குமா? இந்த கிரெடிட் நிறைய கேள்வி வருது. இந்த கிரெடிட்லாம் பென்னி குயிக் தான். அப்புறம் 5 மாவட்டம் தண்ணி வருது கிடைக்குது அப்படின்னா அது காரணம் அவர் தான்.
ஓ அப்ப தேனி பென்னிக்கு பேருந்து நிலையம் அதெல்லாம் பாத்திருக்கேன். எங்க பாத்திருப்ப? தேனியில எங்கேயோ பார்த்தது மாதிரி சொல்றியே. அதான் அது பாத்திருக்கேன். அவரு வைகை டேம கட்டினாரு தானே? வைகை டேம கட்டினது காமராஜரா கட்டினாரு. அப்ப பென்னிக்யூக்கு என்ன பண்ணாரு? பென்னிக்யூக்கு இடுக்கி டேம கட்டினவர். இடுக்கி டேமா? பென்னிக்யூ அது ஃபாரின் நேம் மாதிரி இருக்கு, ஃபாரினர் நேம் மாதிரி. சாவச்சிருவேன் போ, சாவச்சிருவேன் எழுந்து ஓடுன்னு. என்னடா ரியாக்ஷன்? பிரிட்டிஷ் இன்ஜினியரா? பிரிட்டிஷ் இன்ஜினியரா? லிங்கா அந்த டைமிங் வந்த படம் தான் அது. அப்படியா? அப்ப லிங்கா தான் பென்னிக்யூக்கா? ஏன் சொல்லுதேவா, ஆர்வம் தாங்க முடியல. லிங்கா தான் பென்னிக்யூக்கானா அந்த கதை தான் அது. யார் யாரு என்னென்ன கழுவி ஊத்த போறாங்களோ தெரியலன்னு. தேவா பாரு, மறுபடியும் சொல்கிறேன், இந்த நம்ம சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அடி எடுத்து வச்சிட்டோம்னா வச்சுக்க, குட் கமெண்ட், பேட் கமெண்ட், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம பாப்பான், அவன் டிப்ரெஷன்ல இருப்பான், நம்மள கழுவி ஊத்திட்டு போவான். உண்மைதான். அதெல்லாம் நம்ம கேர் பண்ணிக்க கூடாது. சோசியல் மீடியான்ற விஷயத்துல இறங்கிட்டோம்னா அசிங்கப்பட கத்துக்கணும். துப்புனா தொடச்சுக்குவோம். எல்லாருமே கோமாளி சொல்லுவாங்க, இன்னைக்குதான் உண்மையான கோமாளியா இருக்கேன். சூப்பர் சூப்பர். பொது அறிவுகள். பென்னிக்யூக் விஷயத்துக்கு வருவோம். அவரு கட்டினாருன்னு சொல்ற, என்ன கட்டினாரு அவரு? அவரு டேம், இடுக்கி டேம் கட்டினவரு. இடுக்கி டேமா? பெரிய டேமா அது? பெரிய டேம், கேரளால இருக்கே. ஆமா. 2 மலைகளை இணைச்சு சென்டர்ல கட்டியிருக்காருன்னு சொல்றாங்க. இன்னும் நான் போய் பார்த்தது இல்ல. ஒரு நாள் போலாம். இடுக்கி டேமா? இத கேட்டோன்னே எனக்கு அதை பார்க்கணும் ஆர்வம் வந்துச்சு. ஏன்னா வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் இங்க வந்து நமக்கு அவ்வளவு பெரிய உதவி பண்ணி இருக்காருன்னா 5 மாவட்டத்துக்கு தண்ணி கொடுத்துருக்காரு. 5 மாவட்டத்துக்கு? 5 மாவட்டத்துக்கு 5 மாவட்டத்துக்கு மக்களே, சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப இருக்க காலகட்டத்துல வாட்டர் கேன்ல ஒருத்தர் தண்ணி வச்சிருந்தாலே தரமாட்டாங்க. அந்த காலத்துல 5 மாவட்டத்துக்கு தண்ணி கொடுத்துருக்காரு பாத்தீங்களா? ஹி இஸ் வெரி கிரேட் தேவா. அவருக்கு மணிமண்டபம் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. மணிமண்டபமா? நம்ம ஊர்ல தேனி குமளியில எல்லாம் கவர் ஆயிருக்கா? கவர் ஆயிருக்கு. ஏன்னா வீடியோ எடுக்கிறதுனால கவர் தான் இல்ல, நான் ஃபுல்லா கவர் ஆயிருக்கேன்றேன். நீயா? நான் கஷ்டப்பட்டு கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கஷ்டப்பட்டு கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இடுப்புக்கு மேல கவர் ஆயிருக்கா? இடுப்புக்கு மேல எல்லாம் கவர் ஆயிருக்கு. இடுப்பு கிளை எல்லாம் கவர் பண்ணாத. அந்த இடத்துல பிளர்ரி மேட்ச போட்டு விட்டுருவோம். அதுக்கு நீ ஓப்பனாவே காட்டிடலாம். ஐயப்பா, நீ என்னமோ செய்ய காட்டிருக்க. சின்ன வயசுல தேவா எனக்கு ஒரு ஞாபகம் வருது. எப்படி? நம்ம அந்த ஆத்துல அந்த பக்கம், ஆத்தோட அந்த பக்கத்துல இந்த இளநீ இருக்குல்ல, தேங்காய், தென்னை மரம் இருக்கும். நம்ம இங்க இந்த ஆத்தோட இந்த பக்கத்துல இருந்து டைவ் அடிச்சு ஆத்தோட அலையிலேயே அப்படியே போய் அந்த தென்னை மரத்துல ஏறி தேங்காய் பறிச்சுட்டு ரிட்டன் அதே அலையில இறங்கி வருவோம். ஞாபகம் இருக்கா? அதுக்கு நான் என்ன பண்ணு? ஞாபகம் இருக்கிறது. இந்த ஆறு இல்ல, கீழே இருக்கு. கீழே இருக்காரா? குட்டாருன்னு சொல்லுவாங்க. இந்த ஆத்துல அப்படியே போனோம்னா கூட்டாறு. மொத்தம் இதுல எத்தனை ஆறு இருக்கு இந்த இடத்துல? ஒரே மேலாறு, கீழாறு, கூட்டாறு, அப்படி ஏதாவது? அப்படி இல்ல, இந்த வைகை டேம் போற தண்ணி வந்து 3 ஆறு கலந்துருக்கு. 3 ஆறா? இது வந்து முல்லை பெரியாறு ஒண்ணு, இன்னொன்னு வந்து கொட்டக்குடி ஆறு, இன்னொன்னு வந்து வருஷநாட்டுல இருந்து வர்ற பாலாறுன்னு சொல்லுவாங்க. பாலாறு மூல வைகை ஆறு. மூல வைகை ஆறா? சரி. அந்த 3 ஆறு சேர்ந்து வர்றதுதான் வைகை டேம் போற தண்ணி. அப்படியா? இப்படியே மேல போனா அங்க என்ன ஆறு இருக்கு? இப்படியே மேல போனா அங்க இதே ஆறு தான் இருக்கு. சரி, அந்த மரத்துல போய் கொஞ்சம் இலை பாருவோமா? அந்த இடத்த பார்க்கவே கொஞ்சம் ஹரிஃபிக்காவும் இருக்கு. வா, நான் அந்த அங்க போய் உட்காந்துட்டு பேய் கதை பேசுவோம் தேவா. எங்க போய் உட்காந்துட்டு? அந்த மரத்துக்கு அடியில உட்காந்து. வா, எனக்கு ஆர்வம். வா டேய், பயமா இருக்கு. ஜண்டா, இங்க பாரு, இந்த நாடு எங்க சார் போகுது? நாசமா போகுது, எல்லாம் நாசமா போகுது. நீ சொல்ல வர்றத சொல்லுடா. இந்த இடத்துல நிறைய குதூகலமான விஷயங்கள்லாம் நடக்கும் போல. இதெல்லாம் பில்ட் பண்ணிடலாம். ஏடா உட்காந்து ஃப்ரீயா உட்கார்ற இடம் இருக்கான்னு பார்த்தா இல்ல போலயே. ஃப்ரீயா உட்கார்ற இதுக்கு மேல இடம் வேணாம். ஆல்ரெடி இப்ப இதுல நல்லா குத்த வச்ச கால் அப்படியே உட்காரேன். கன்ஃபார்மா எத்தனை போட்டிருக்கேன் பையன். பழமரத்துக்கு கீழே நின்று பால் குடிச்சாலும் உலகம் கல்லுன்னு தான் தேவா சொல்லுவோம். கன்ஃபார்மா. போவோமா தேவா? அந்த முயல் வளர்ப்புல டெய்லி இப்படி புல்லு புடிங்கிட்டே போனோம்னா போதுமா? பத்தாதா?
அந்த முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் எல்லாம் சந்தையில போய் எடுக்கணும் காலையில. இப்போதைக்கு இது போதும், காலைல சந்தையில போய் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இது போதுமா? அது எவ்வளவு சாப்பிடணும், ஏதாவது குவான்டிட்டி ஏதாவது ஒரு நாளைக்கு 3 சாக்கு போட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கும். முயலா? ஆமா, ஒரு நம்ம நாளைக்கு போடுறத பொறுத்து டக்குன்னு குட்டி போட்டுருமா? ஆமா, சாப்பிட சாப்பிட நல்லா ஹெல்த்தியா இருக்கும், எடை அதிகமாகும், எடை அதிகமா காசு. ஆமா. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு காட்டுக்குள்ள வந்துட்டு புல்லு புடுங்கிட்டு போய் முயலுக்கு போடுறோம். பிளஸ் அதுக்கு அந்த முட்டைக்கோசு காசு கேட்பாங்களா? முட்டைக்கோசுக்கு காசு இல்ல. காசு இல்லையா? ஆமா, ஆனா முட்டைக்கோசுக்கும் காசு இல்லையா? முட்டைக்கோசு ஜீரோ பட்ஜெட்ல நம்ம வளர்க்குறோமா? கிடையாது, அது கிடைக்காது. முட்டைக்கோசு எல்லாம் கிடைக்காதா? கிடைக்க மாட்டேங்குது. ஏன் சந்தானா டெய்லி தானே ஒரு முட்டைக்கோசு? அங்க மாடுகளுக்கு வாங்கிட்டு போறவங்களே பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறாங்க. அப்படியா? மேல போறான். அததான் சொல்றேன் பாருங்க. அப்பா, அம்மா அழகான ஒரு சினாரியோ. தெரியாது, தெரியுது, லைட்டா அந்த கோடு விழுந்த மாதிரி தெரியுது பாத்தீங்களா? அது ஃபுல்லா பறவைகள். சூரியன் மறைஞ்சிட்டு வருது. சிவா வெளிச்சோட போய் இற போடுவான். அங்க வெளிச்சோட போய் இற போடுமா? ஓகே, போலாம். அருகம்புல் பயங்கரமா சாப்பிடுது. ரொம்ப நாளா புரியல. அருகம்புல் நல்லா சாப்பிடுது. அருகம்புல் நல்லா சாப்பிடுதா? ஓகே, இப்ப அருகம்புல் புடுங்க வர்றதுக்கே டைம் கிடைக்கல. சரி, மொத்தமா வாங்குறதோட சேர்த்து கீழே வந்துருச்சு. பட்ஜெட் எவ்வளவு செலவாகும் நம்ம டெய்லி கேர் பண்ணிக்கிறோம்னா முயலை? அது கம்பல்சரி. இதை பார்க்கும்போது முயல் வளர்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும் கேட்க, ஒரு கைடன்ஸ் மாதிரி. சொல்லு. ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு மேல செலவாகுது. ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு மேலே? ஆமா. எந்த விதத்துல? டீசல், கேரட் 1 கிலோ 50 ரூபா. அது வாங்கி போடணும். ஓகே. அப்புறம் குச்சி தீவனம், அது கிலோ 35 ரூபா. கிலோ 35? குச்சி தீவனம்னா அதோட கேரட்டோட ஹெல்த்துக்கு உதவுமா? ஆமா, அது கொஞ்சம். அது ஒரு உணவு பொருளா? உணவு பொருள் தான். ஓகே. கடைகளில் கிடைக்கிற தீவனம். அது எப்படி சொல்றது, ரா ஃபுட்டுன்பாங்க. வேற எதுல இருந்தாலும் பாதிப்பு வராதா முயலுக்கு? கொஞ்சம் கவனமா பார்த்துட்டோம்னா மற்றபடி வேற எதுவும் பிரச்சனை இல்லை. நாய்களால பிரச்சனை இருக்கு. திறந்து விட்டா பிடிச்சிட்டு போயிடும். திறந்து விட்டா பிடிச்சி போயிருமா? ஆமா. ஓகே. ஆமாடி, அந்த ஏற்றத்துல ஏறி வர்றதே ஒரு மாதிரி மூச்சு வாங்குதுவா. பயங்கரமான ஏற்றம். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த இடம் பயங்கரமான ஏற்றம். நண்பர்களே, ஃபைனலா நம்ம வந்துட்டு வெற்றிகரமா புல்லு புடுங்கி முடிச்சாச்சு. ஒரு நாள்ல சொல்ல முடியாது, கொஞ்சம் கஷ்டம் தான். பக்கத்துல இருந்து பார்த்து எனக்கே கஷ்டமா இருக்கு. புடுங்கின இவருக்கு தான் வெளிச்சம். ஒரு வேளையா நம்ம புடுங்கியாச்சு. இப்ப வீட்டுக்கு போய் முயல் போட்டு அது சாப்பிடுதா இல்ல என்னடா புடிங்கிட்டு வந்திருக்கீங்க, இதுல உப்பு சத்து கம்மியா இருக்குன்னு ஏதாவது ஆய்வு பண்ணுதான்னு பார்ப்போம். இப்ப கொஞ்சம் பொறுமையா ரைடர் ரசிங்க. என்ன அது ஒன்றும் வராது, புல்லு வெளியே வந்திருக்கு. ஒரு விஷயத்த கேட்க மாட்டேன் பாத்தியா? வாட்டர் போட் பாம்பு தேவா, ஏதாவது பாம்பு ஏதாவது பாத்திருக்கியா நீ? எக்ஸாக்ட்லி நீ புல்லு புடுங்கும் போது பாம்புகள் ஏதாவது வந்திருக்கா? நிறைய படம் எடுத்து என்னப்பா புல்லு புடுங்குறியா அப்படிதான் கேள்விகள் எழுப்பியிருக்கா? படம் எடுத்து வந்து பார்த்தது இல்ல. மற்றபடி இந்த என்ன பாம்பு, சுருட்டை கட்டிவிரியன்னு சொல்லுவாங்க, அது நிறைய இருக்கு. நல்ல பாம்பு இந்த ரோட்லயே 2-3 தடவை போகும்போதெல்லாம் நல்ல பாம்பு கிராஸ் ஆயிருக்கு. நல்ல பாம்புலாம் கிடைக்காது இல்ல? ஆமா, அதாவது பேர் தான் நல்ல பாம்பு போவாங்க. ஏன்னா அதுலதான் விஷம் அதிகமா இருக்கு. ஓகே, நீங்க சினாரியாவை ரசிங்க, இது நல்லா இருக்கும். ஜல்லிக்கட்டு காலையை கட்டினியா? எங்க தேவா? என்ன கண்டு? ஜல்லிக்கட்டு காலை கண்டா? நான் சுற்றி பார்க்கலையே. இதோ இது நாய் பண்ண. அந்த நாய் பண்ணையில உள்ள நாட்டு நாயில இருந்து எல்லா நாயுமே இருக்கு. நாட்டு நாயில இருந்து இந்த போய் பார்க்க அலோவ் பண்ணுவாங்களா அந்த நாய் பண்ணையில? ஏன்னா எனக்கு நாய்னா பிடிக்கும். உங்க யாராருக்கு நாய்னா பிடிக்கும் சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. எந்த வகையான நாடு பிடிச்சி எந்த வகையான நாய் பிடிக்கும் சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் தேவா. நாய் பண்ணல பாத்திருக்கியா உள்ள? உள்ள போயிருக்கு. எந்த விதமான நாய் எல்லாம் இருக்கும்? நம்ம நாட்டு நாய், சிப்பிப்பாறை, கன்னி, கொம்பை, லேப்ரடார் அது மாதிரிலாம் இருக்கு. லேபர்டார் இருக்கா? நாட்டு நாயில இருந்து என்ன கிரேடன் எல்லாம் வச்சிருக்காரு. அப்புறம் ஏதோ ஒரு உள்ள போய் ஒரு நாள் பாக்கலாமா? அங்க போய் கோழி பண்ண பாத்துட்டு வரலாமா? எந்த கோழி பண்ண? அங்க ஒரு கோழி பண்ண இருக்குன்னு கேள்விப்பட்டிருங்க. நாட்டுக்கோழி பண்ணையா? நாட்டுக்கோழி பண்ண? நாட்டுக்கோழி பண்ண பிராய்லர் இருக்கு. அது உள்ள அலோவ் பண்றாங்கன்னு தெரியல. உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்களா? கொஞ்சம் பெரிய சேனல்னா கொண்டு போய் உட்காந்து எடுக்கலாம். அந்த கேமராலாம் இருக்கு. கேமராலாம் இருக்கு, உட்கார வச்சோம்னா உட்காந்து. இப்ப அலோவ் பண்றாங்களா தெரியல. அலோவ் பண்றாங்களா தெரியல. இங்க ஒரு விளையாட்டு மையம் இருக்கு. சரி, ஓகே, நீங்க சினாரியோ ரசிங்க.
இதுக்கு ஏதாவது பாட்டு சொல்லுதாமா? காற்றோடு பட்டம் சாம கோபி மாதிரி நம்மளே பாடிடலாமா? நல்லா இருக்கும். காற்றோடு அப்படி குரல் ஏதோ பார்த்தீங்கன்னா தெரியும். பசங்கள்லாம் கம்பு சுத்திட்டு இருக்காங்க. இந்த பாதை எடுத்தாலே தனியா பாக்குறதுக்கு ஆட்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பேர் நேச்சுரல் லவர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே. ஆமா. இந்த மாதிரி பாதை எனக்கே ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்டிங்ல நம்ம தேனி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எங்க கனாவளக்கு வரைக்குமே 2 சைடும் மரம் இருக்கும், புளிய மரமாவும். மறுபடியும் சொல்லு ஃபர்ஸ்ட். நம்ம தேனி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கனாவளக்கு ஜிஹெச் வரைக்கும் சத்தமா பேசு. 2 சைடுமே மரம், புளிய மரம் இருக்கும். புளிய மரமா? புளிய மரம் நல்லா அப்படியே சூப்பரா வைபா இருக்கும் உள்ள போகும். அப்புறம் அந்த பைபாஸ் போற இமேஜின் பண்ணி பார்க்கவே நல்லா இருக்கும். ஏன்னா புளிய மரம் இந்த ஒரு நுழைவாயில் மாதிரி இருக்கும்ல. சூப்பரா இருக்கும். வெயிலே படாது நம்ம மேல, அந்த மாதிரி இருந்துச்சு. மரத்தை புறாத்தையும் அகட்டி புளிய ரோட அகலப்படுத்துற ஜாப்ல மரத்தை பூராத்தையும் அகட்டி இப்போதைக்கு இந்த ஒரு லொகேஷன்ல தான் கொஞ்சம் போறதுக்கு நல்லா தேனிக்குள்ள இல்ல. தேனிக்குள்ளான்னு எடுத்துக்கிட்டா புளிய மரம் 2 பக்கமும் இருக்கிற மாதிரி ஊர்களே அதிகமா இல்ல. அப்படியா? எங்க கிட்ட சின்னமனூர் எடுத்துக்கிட்டோம்னா சின்னமனூர்லாம் அப்படியே கொடைக்குள்ள போற மாதிரி இருக்கும். மழை தண்ணி கூட மேல படாது. அப்படி மழை தண்ணியே படாதா? ஆமா, அந்த அளவு இருக்கும் போல லொகேஷன். இப்ப பூரா பைபாஸை போட்டு மரங்களே பார்க்க முடியல. வெயில் தான். போனோம்னா வெயில் நேரத்துல எல்லாம் போனோம்னா வெயிலுக்குள்ளேயே தான் போனோம். கண்ணு கூட முழிக்க முடியாது. ஒதுங்குறதுக்கே இடம் இல்லைங்கிற. ஓரத்துல கூட நிக்க முடியாது. இந்த பாதை செம்மையா இருக்குல்ல. முன்னாடி இங்கேயும் நிறைய மரங்கள் இருக்குல்லதேவா? ஆமா, அதையும் கட் பண்ணி வீட்டை கட்டிவிட்டாங்க. ஆமா, அந்த காட்டோட ஜாயினிங்கா இது? ஆமா. ஓ, இதுவும் அந்த காட்டோட ஜாயினிங் தான் போல. இது எங்க இந்த கரடி எங்க? இங்க இருந்து சின்னமனூர் மேகமலை தொடர்ச்சி. மேகமலை தொடர்ச்சி. மேகமலையோட தொடர்ச்சி. இடையில ரோடு இருக்கும். ஓகே ஓகே. நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. நம்ம போய் மேலுக்கு சாப்பாடு போட்டு அது சாப்பிடுதா இல்லையா பார்த்துக்கலாம். ஃபைனலி வி ரீச் த குட்டி பண்ணை. கொடுத்தோம். நம்ம வந்துட்டு இப்ப நம்மளோட குட்டி பண்ணைக்கு ரீச் ஆயாச்சு. குட்டி பண்ணை. குட்டி பண்ணை. இந்த பண்ணையோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏதாவது இருக்காதேவா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா அந்த கட்டமைப்புகள் ஏதாவது நீ கிரியேட் பண்ணி வச்சிருக்கியா? இங்க இது மாதிரி வைக்கணும், அது மாதிரி வைக்கணும். அதான் நிறைய ஐடியா இருக்கு. ஆனா பட் டைமிங் இல்ல. டைம் இல்ல. பண்ணுவோம் வாங்க, நம்ம போய் முயல் பார்க்கலாம். யாருக்காக சாப்பாடு பொறிக்கணும் வந்தோமோ அவங்கள பார்க்கலாம். கலர் கலரா இருக்காங்க. மேடம் சாவி எடுத்துட்டு வந்துருவோம். சார், இது யாராவது கடிப்பாங்களா? நம்ம கஷ்டப்பட்டு பிடிக்கிட்டு வந்தது அவங்க விரும்பி சாப்பிடும் போதே நம்மளோட கவலைகள்லாம் மறக்கிற மாதிரி இருக்காதேவா? கன்ஃபார்மா. இன்னொரு தடவை பிடுங்கணுமே, அதை நினைச்சு கவலை வருதா? நாளைக்கு போய் எடுத்துக்கலாம்.